8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இயல் 4இல் அமைந்துள்ள வேற்றுமை என்னும் இலக்கண பகுதியை காணவிருக்கிறோம். வாருங்கள் கண்டு மகிழ்வோம். மாணவ செல்வங்களே, வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமை என்பது ஒரு சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதாகும். அதாவது ஒரு சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துவது. ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்று கூறுவார்கள். ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்று கூறுவார்கள். அதற்கான சான்று ஒன்று காண்போம். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு. மாணவ செல்வங்களே, இந்த வார்த்தைகளை நன்கு கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பம் உண்டாகிறது அல்லவா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கு வேற்றுமை இடம்பெறாததுதான் காரணம். இப்பொழுது வார்த்தையை கவனிங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போது மாணவ செல்வங்களே, 2 பத்திகளுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதல்லவா? முதல் பத்தி படிக்கும் பொழுது மிகவும் குழப்பமாக இருந்தது. ஆனால் அதே 2ஆம் பத்தி படிக்கும் பொழுது மிக தெளிவாக அதன் பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் 2ஆம் பத்தியில் வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் காரணம். அண்ணன் என்னும் பெயர் சொல். அண்ணன் என்பது ஒரு பெயர் சொல். அதனை அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அதனால்தான் அதன் பொருள் மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அண்ணன் என்ற பெயர் சொல்லை அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன், அண்ணன் என்ற பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வேறுபடுத்துகின்றது. அண்ணன் என்ற பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்குத்தான் வேற்றுமை என்று பெயர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்குத்தான் வேற்றுமை என்று பெயர். இதற்காக இந்த பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். ஐ, ஆல், கு, இன், அது என்று கூறினோம் அல்லவா? இதனை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவார்கள். என்னென்ன? ஐ, ஆல், கு, இன், அது இவை அனைத்தும் வேற்றுமை உருபுகளாகும். இந்த வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். அவை: முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும்.
மாணவ செல்வங்களே, இதனை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. உறுப்பு கிடையாது, உருபு. இதனை உருபு என்று கூறுவோம். என்னென்ன உருபு? ஐ, ஆல், கு, இன், அது என்று உருபுகள் பார்த்தோம் அல்லவா? இவையெல்லாம் மற்ற வேற்றுமையுடையது. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. அப்படியென்றால் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. இனி அவை என்னென்ன என்பதனை விரிவாக காண்போம். முதல் வேற்றுமை. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான வாக்கியங்களில் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் இருக்கும், செயப்படு பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். முதல் வேற்றுமையின் வேறு பெயர் எழுவாய் வேற்றுமை. இதற்கு சான்று பாவை வந்தாள் என்பதாகும். பாவை என்ற எழுவாய், வந்தாள் என்ற பயனிலை இரண்டையும் கவனியுங்கள். இதில் எந்தவிதமான உருபுகளும் இல்லை. இவ்வாறு எழுவாய், அதாவது பெயர்ச்சொல், தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமைக்கு மற்றொரு பெயர் என்ன? எழுவாய் வேற்றுமை ஆகும். அடுத்து நாம் காணவிருப்பது இரண்டாம் வேற்றுமை. மாணவ செல்வங்களே, இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு உண்டு. இரண்டாம் வேற்றுமையுடைய உருபு ஐ ஆகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். உதாரணத்திற்கு, கபிலர் பரணரை புகழ்ந்தார். இவ்வாக்கியத்தில் பரணரை என்ற பெயர்ச்சொல்லின் அருகில் ஐ என்ற உருபு இணைந்து வந்துள்ளது. இவ்வாறு வருவது இரண்டாம் வேற்றுமை உருபு ஆகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். மாணவ செல்வங்களே, அடுத்து மற்றொரு வாக்கியத்தை கவனியுங்கள். கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் நன்றாக கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவார்கள். இரண்டாம் வேற்றுமை உருபின் மற்றொரு பெயர் என்ன? செயப்படு பொருள் வேற்றுமை. ஏனென்றால் இந்த ஐ என்ற உருபு எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இதனால் ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இந்த இரண்டாம் வேற்றுமை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறலாம். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். இரண்டாம் வேற்றுமையின் உருபு ஐ என்பதாகும். அதனுடைய வேறு பெயர் செயப்படு பொருள் வேற்றுமையாகும். இதனை நன்கு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை உருபானது ஐ என்பது நமக்கு தெரியும். அந்த ஐ என்றும் உருபானது எந்தெந்த பொருள்களில் வரும் என்பதனை காண்போம். எந்தெந்த பொருள்களில் வரும்? ஆக்கல்,
அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். அதற்கான சான்றுகளை காண்போம். ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் ஒரு கல்லணையை ஆக்கியிருக்கிறான், அதாவது உருவாக்கி இருக்கிறான். அதனால் இங்கு ஐ என்னும் உருபானது, கல்லணையை என்ற வார்த்தையில் உள்ள ஐ என்னும் உருபானது ஆக்கல் பொருளில் வந்துள்ளது. உருவாக்கல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த வாக்கியமானது ஆக்கல் பொருளில் வந்துள்ளது. அடுத்து அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். மூட நம்பிக்கைகளை ஐ என்னும் உருபானது ஒழித்தல் பொருளில், அதாவது அழித்தல் என்னும் பொருளில் வந்துள்ளது. பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இவ்வாக்கியத்தை நன்கு உற்று கவனிங்கள். இந்த வாக்கியமானது அழித்தல் என்னும் பொருளில் வந்துள்ளது. அடுத்து அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் மதுரையை ஐ என்னும் உருவானது இங்கு அடைதல் என்னும் பொருளில் வந்துள்ளது. சென்று அடைதல், அதுதான் இங்கு அடைதல் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோவலன் மதுரையை அடைந்தான். இவ்வாக்கியத்தை நன்கு கவனிங்கள் மாணவ செல்வங்களே. இது ஆக்கலாகவும் இல்லை, அழித்தலாகவும் இல்லை. இது என்னவாக இருக்கின்றது? அடைதல், அதாவது சென்று அடைதல் என்னும் பொருளில் வந்துள்ளது. இதனை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார். பதவியை என்ற ஐ என்ற உருபு வந்துள்ளது. இந்த வாக்கியமானது நீத்தல் பொருளில் வந்துள்ளது, அதாவது நீக்குதல் பொருளில் வந்துள்ளது. காமராசர் இங்கு என்ன செய்திருக்கிறார்? பதவியை துறந்திருக்கிறார், அதாவது நீக்கியிருக்கிறார். அதனால் இது நீக்கல் பொருளில், அதாவது நீத்தல் பொருளில் வந்துள்ளது. இங்கு இரண்டாம் வேற்றுமை உருபானது நீத்தல் பொருளில் வந்துள்ளது. காமராசர் பதவியை துறந்தார். அடுத்து ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அதாவது இதனுடன் ஒப்பிட்டு கூறுவது, தமிழ் மொழியை உயிருடன் ஒப்பிட்டு கூறுவது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் மொழியானது நமக்கு உயிரை ஐ என்னும் உருபு வந்துள்ளது. ஆனால் எந்த பொருளில் வந்துள்ளது? ஒத்தல் பொருளில் வந்துள்ளது. ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். தமிழ் மொழியை உயிருடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். ஐ என்னும் உருபானது இங்கு ஒத்தல் பொருளில் வந்துள்ளது. அடுத்து உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். உடைமை என்பது பொருளை உடையவர்கள் என்பது பொருள். இங்கு வள்ளுவர் எதனை உடையவராக இருக்கிறார்? புகழை உடையவராக இருக்கிறார். உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை இரண்டாம் வேற்றுமையினுடைய பொருளையும் அதனுக்குரிய சான்றுகளையும் காண்போம். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது நீங்கள் அறிந்ததே. அந்த ஐ என்னும் உருபானது 6 வகையான பொருள்களில் வரும். என்னென்ன? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்ற 6 வகையான பொருட்களில் வரும். அவற்றிற்கான சான்றுகளை காண்போம். ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். உருவாக்கல் என்பதை நான் முன்பே கூறினேன், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்கல் ஒரு பொருளை உருவாக்குவது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார்.
நீத்தல் அதாவது நீக்குதல். காமராசர் பதவியை துறந்தார். அடுத்து ஒத்தல், ஒப்பிட்டு கூறுவது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழை இங்கு எதனுடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள்? உயிருடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்னும் பொருளில் வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, நான் இந்த காணொளி வகுப்பில் வேற்றுமை பாடத்தை நடத்தும் பொழுது நீங்கள் கட்டாயம் உங்களுடைய புத்தகத்திலோ அல்லது ஒரு நோட்டிலோ குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். அடுத்து மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை உருபு என்னென்ன தெரியுமா? ஆல், ஆன், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆகும். என்னென்ன? ஆல், ஆன், ஒடு, ஓடு. இவற்றுள் ஆல், ஆன் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். என்னென்ன? ஆல், ஆன் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். இந்த கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். ஆல், ஆன் என்பவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். அந்த 2இல் உள்ள கருவி பொருளானது முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒருமுறை நினைவு ஊட்டுகின்றேன். மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆல், ஆன், ஒடு, ஓடு என்பவையாகும். இவற்றில் ஆல், ஆன் என்பவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். அந்த கருவி பொருளானது முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். அவற்றிற்கான சான்றுகளை காண்போம். மரத்தால் சிலை செய்தான் என்பது முதற்கருவி. உளியால் சிலை செய்தான் என்பது துணைக்கருவி. மாணவ செல்வங்களே, இந்த 2 வாக்கியங்களையும் சற்று கவனமாக பாருங்கள். மரத்தால் சிலை செய்தான் என்பதில் மரம்தான் இங்கு முதல்நிலை பொருளாக பயன்படுகிறது. அதனால் இங்கு இந்த வாக்கியம் முதற்கருவி எனப்படும். அடுத்தது உளியால் சிலை செய்தான் என்பது உளியை கொண்டு கல்லினால் சிலை செய்தான். இங்கு முதன்மையாக இருப்பது கல், துணையாக இருப்பது உளி. அதனால் இங்கு இந்த வாக்கியம் துணைக்கருவி என்று அழைக்கப்படுகிறது. மரத்தால் சிலை செய்தான் என்பது முதற்கருவி, உளியால் சிலை செய்தான் என்பது துணைக்கருவி. மரத்தால், உளியால் வார்த்தைகளில் ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் வந்துள்ளது. இதே போன்று ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா ஆகியவற்றிற்கான சான்றுகளை காண்போம். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இங்கு கரிகாலன் ஏவியதால், கட்டளையிட்டதால் கல்லணை கட்டப்பட்டது. ஆனால் அந்த கல்லணையை கட்டியவர்கள் பணியாட்கள், வேலையாட்கள். மன்னன் ஆணை மட்டுமே இட்டான், கரிகாலன் ஆணை மட்டுமே இட்டான். அதனால் இங்கு இது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் ஆல் என்னும் வேற்றுமை உருபு வந்துள்ளது. இந்த வாக்கியமானது கட்டளையிடுவது போல் அமைந்துள்ளதால் இது ஏவுதல் கருத்தா எனப்படும். அடுத்து இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இந்த பெரிய புராணம் என்னும் நூலானது சேக்கிழாரால் இயற்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதனால் இங்கு இது இயற்றுதல் கருத்தா எனப்படும். மாணவ செல்வங்களே, இந்த 2 வாக்கியங்களையும் சற்று கவனித்து பொறுமையாக பாருங்கள். மிக எளிமையாக புரியும். ஒன்று ஏவுதல் கருத்தா, மற்றொன்று இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா என்பது
கட்டளையிட்டு மற்றவர்களை செய்ய வைப்பது. இயற்றுதல் கருத்தா என்பது தானே செய்வது. இதுதான் இந்த 2 வாக்கியத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒருமுறை இந்த 3ஆம் வேற்றுமையின் விளக்கத்தை காண்போம். 3ஆம் வேற்றுமை உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பதாகும். இதில் ஆள், ஆண் என்பவை கருவி பொருள் கருத்தா பொருட்களில் வரும். இந்த கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. அதற்கு சான்று மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அதற்கு சான்று உளியால் சிலை செய்தான். அடுத்து கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும் என்று கூறினோம் அல்லவா? பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. சான்று கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதில் ஆண் எனும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு: புறந்தூய்மை நீரான் அமையும். இவ்வாக்கியத்தில் உள்ள நீரான் என்பதில் உள்ள ஆண் என்பது உருபாகும். ஒடு, ஓடு என்னும் உருபுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். அதற்கான சான்றினை காண்போம். தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். தாயோடு ஒடு என்று வந்துள்ளது. அமைச்சரோடு என்பதில் ஓடு என்று வந்துள்ளது. இவ்வாறு வருவது உடன் நிகழ்ச்சி பொருளாகும். அடுத்து 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு என்ன? கு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். 4ஆம் வேற்றுமை உருபு கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். இனி அவற்றிற்கான சான்றுகளை காண்போம். கொடை: முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு என்ற வார்த்தையில் கு என்ற உருபு அமைந்துள்ளது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்ற இந்த வாக்கியத்தில் கொடைத்தன்மை அமைந்துள்ளது. கொடை என்றால் வழங்குதல், மற்றவர்க்கு கொடுத்தல். அந்த தன்மை இந்த வாக்கியத்தில் அமைந்துள்ளது. முல்லைக்கு தேர் கொடுத்தான். அடுத்து பகை. புகை மனிதனுக்கு பகை. புகை மனிதனுக்கு பகை. மனிதனுக்கு என்ற வார்த்தையில் கு என்ற உருபு அமைந்துள்ளது. இந்த வாக்கியம் பகை என்னும் பொருளில் அமைந்துள்ளது. புகை மனிதனுக்கு பகை என்ற இந்த வாக்கியம் பகை என்னும் வாக்கிய பொருளில் அமைந்துள்ளது. அடுத்து நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு நண்பர் பரணர். இதில் கபிலருக்கு என்ற இடத்தில் கு என்ற உருபு அமைந்துள்ளது. இந்த வாக்கியத்தின் பொருளானது நட்பு பொருளில் வந்துள்ளது. கபிலருக்கு நண்பர் யார்? பரணர். இந்த வாக்கியத்தின் பொருள் நட்பு பொருளில் வந்துள்ளது. அடுத்து தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை. கவிதைக்கு அழகு கற்பனை. இதில் கவிதைக்கு என்பதில் கு என்ற உருபு அமைந்துள்ளது. இந்த பொருளானது தகுதி பொருளில் அமைந்துள்ளது. கவிதைக்கான தகுதி என்ன? கற்பனை. அதுதான் இந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கவிதைக்கு அழகு கற்பனை. அடுத்து அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான்.
அதாவது இதற்கு பதில் அது என்பது அதனுடைய பொருளாகும். தயிருக்கு பால் வாங்கினான். இங்கு தயிருக்கு என்பதில் கு என்பது உருபு அமைந்துள்ளது. தயிருக்கு பதிலாக பால் வாங்கினான் என்பது இதனுடைய பொருளாகும். அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். அடுத்து பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். இங்கு வளர்ச்சிக்கு என்ற வார்த்தையில் கு என்ற உருபு அமைந்துள்ளது. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். தமிழ் வளர்ச்சிக்காக அதன் பொருட்டு என்பது இதனுடைய பொருளாகும். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அதாவது இவருக்கு இவர் முறை என்பதுதான் இதனுடைய பொருளாகும். இங்கு செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. செங்குட்டுவனுக்கு என்ற இடத்தில் கு என்ற 4ஆம் வேற்றுமை உருபு வந்துள்ளது. உறவு முறை பற்றி கூறுவதுதான் இங்கு முறை என்பதாகும். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அடுத்தது எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இது எல்லை பகுதியை குறிக்கின்றது. இந்த வாக்கியத்தின் பொருளானது எல்லை பகுதியை குறிக்கின்றது. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். மீண்டும் ஒரு முறை காண்போம். கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை. புகை மனிதனுக்கு பகை. நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அடுத்து 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை உருபுகள் இன் இல் என்பதாகும். இன் இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இனி இவை எந்தெந்த பொருள்களில் வரும் என்பதை காண்போம். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். என்னென்ன? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். மாணவ செல்வங்களே, 5ஆம் வேற்றுமை உருபுகள் இல், இன் என்பதாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். இனி அதற்குரிய சான்றுகளை காண்போம். நீங்கள். இங்கு நீங்கள் என்பது நீக்குதல் என்ற பொருள் தரும். தலையின் இழிந்த மயிர், அதாவது தலையிலிருந்து நீங்கிய மயிர் என்பது இதனுடைய பொருளாகும். விட்டு விலகுதல் என்பது சரியான பொருளாக அமையும். தலையின் இழிந்த மயிர் நீங்கள் பொருளில் வந்துள்ளது. அடுத்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஒப்புமைப்படுத்துவது. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாம்பு போன்று ஒரு குட்டி என்று ஒப்புமைப்படுத்தியுள்ளார்கள். இந்த வாக்கியம் ஒப்பு எனும் பொருளில் அமைந்துள்ளது. அடுத்து எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இதற்கு எல்லை பகுதி அமைந்துள்ளது. இந்த வாக்கியமானது எல்லை பகுதியை உணர்த்தும் பொருளில் அமைந்துள்ளது. அடுத்து ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இது ஏது பொருளில் அமைந்துள்ளது? சிறப்பான பொருளில் அமைந்துள்ளது. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். மீண்டும் ஒருமுறை. 5ஆம் வேற்றுமை இல், இன் ஆகியவை இதனுடைய உருபுகள் ஆகும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும்.
நீங்கள் தலையின் இழிந்த மயிர் ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் ஏது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அடுத்து ஆறாம் வேற்றுமை. அது ஆது ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். அது ஆது ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவ்வேற்றுமையானது உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். இவ்வேற்றுமையானது உரிமை பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை உருபு அது ஆது ஆ என்பதாகும். இந்த வேற்றுமையானது உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். இனி அதற்கான சான்றினை காண்போம். ராமனது வில். ராமனது அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு வந்துள்ளது. ராமனுக்கு உரிமையான பொருள் வில். அந்த பொருளில் வந்துள்ளதால் இது உரிமை பொருளில் வந்துள்ளது. அதே போன்று நண்பனது கை என்பதும் உரிமை பொருளில் வந்துள்ளது. அடுத்து ஆது ஆ என்னும் வேற்றுமை உருபுகள் இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஆறாம் வேற்றுமையில் அது என்ற வேற்றுமை உருபு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. ஆது ஆ என்பவை பயன்பாட்டில் இல்லை, இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. அடுத்து ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண் என்பதாகும். ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண். இதில் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இதில் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். இதற்கு சான்று எடுத்துக்காட்டு: எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. அடுத்து எட்டாம் வேற்றுமை. இந்த எட்டாம் வேற்றுமையானது விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை ஆகும். மாணவ செல்வங்களே, எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இது விழித்தல் பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அதாவது அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமையாகும். மாணவ செல்வங்களே, இந்த எட்டாம் வேற்றுமையின் வேறு பெயர் விழி வேற்றுமை. விழி என்றால் விழித்தல், அதாவது அழைத்தல் என்பது பொருள்படும். இதற்கு உருபு கிடையாது. இதன் பெயரானது மாற்றம் பெற்று வரும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். மாணவ செல்வங்களே, இனி உங்கள் புத்தகத்தில் அமைந்துள்ள தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதிகளை காண்போம். முதலில் சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். உதாரணத்திற்கு, ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது உருபாக வந்துள்ளது.
ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, ஆள் என்பது வேற்றுமை உருபு, கொண்டு என்பது சொல்லுருபாகும். அடுத்து, வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். அதாவது வாக்கியங்களில் உருபுகள் இடம்பெற்றிருந்தால் அதனை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் சில நேரம் வார்த்தைகளில் மறைந்திருக்கும். மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். அடுத்து, நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. நான்காம் வேற்றுமை உருபு கூ என்பதாகும். இதை நாம் அறிந்ததே. அதனுடன் ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு, கூலிக்காக வேலை. எடுத்துக்காட்டு, கூலிக்காக வேலை. அடுத்து, இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. மாணவ செல்வங்களே, நீங்கள் கவனித்திருந்தால் தெரியும். இல் என்னும் உருபானது 5ஆம் வேற்றுமையிலும் இருக்கிறது, 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீக்கல் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்று கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும் என்று உங்களுக்கு ஓர் அட்டவணை கொடுத்துள்ளனர். அதனை நன்கு படித்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பாடத்தின் சுருக்கத்தை மிக அழகாக அட்டவணைப்படுத்தி கொடுத்துள்ளனர். மாணவ செல்வங்களே, அதனை நன்கு படித்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை வேற்றுமை மற்றும் அதன் வகைகள், அதனுடைய விளக்கங்கள் ஆகியவற்றை விரிவாக கண்டோம். இனி புத்தக பயிற்சிகளை காண்போம். வாருங்கள். மாணவ செல்வங்களே, உங்கள் புத்தகத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பகுதிக்கான விடைகளை இங்கு நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இதனை நீங்களே செய்து முடித்துவிட்டு பின்பு இதை வைத்து சரிபார்த்து கொள்ளவும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொருத்துக இரண்டிற்கும் விடைகள் கொடுத்துள்ளேன். ஆனால் இதனை பார்த்து அப்படியே நீங்கள் எழுத வேண்டாம். நீங்களாகவே உங்களுடைய புத்தக பயிற்சிகளை முயற்சி செய்துவிட்டு பின்பு இதனை பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய திறனை அதிகரிக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பகுதியை தொடர்ந்து பொருத்துக என்னும் பகுதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனையும் கவனித்து குறித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில். அடுத்து, நிறுத்தற்குறிகள். முதலில் இவற்றிலுள்ள குறியீடுகளையும் அதற்கான பெயர்களையும் காண்போம். வாருங்கள். காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி என்பனவாகும் இந்த குறியீடுகள். அவை எங்கெங்கு வரும் என்பதனை காண்போம். காற்புள்ளி, ஆங்கிலத்தில் கமா என்று கூறுவோம். பொருள்களை எண்ணும் இடங்களில், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று இப்படி அடுக்கடுக்காக கூறுவோம் அல்லவா, இது போன்ற இடங்களில் வரும். இது மட்டும் அல்லாமல் கடிதத்தில் அன்புள்ள நண்பா, அன்புள்ள தோழா என்று எழுதுவோம் அல்லவா, அந்த இடத்தில் இதனை பயன்படுத்துவோம். மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். மேற்கோள் போடுவதற்கு முன்பு இந்த கமா என்று சொல்லக்கூடிய காற்புள்ளியை இடுவோம். அடுத்து முகவரி எழுதும் பொழுது பெயர் எழுதும்போது போடுவோம். அடுத்து தெருவின் பெயர் எழுதும் பொழுதும் கமா, அதாவது இந்த காற்புள்ளி இடுவோம். இறுதியாக ஊர் பெயர் எழுதும்போது முற்றுப்புள்ளி இடுவோம். இவ்வாறு வரக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த காற்புள்ளி வரும். அடுத்து அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உதாரணத்திற்கு, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான்
ஒரே வாக்கியம். ஆனால் அதனை மீண்டும் மீண்டும் கரிகாலன் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு குறியீடுகள் இட்டால் போதுமானதாகும். அடுத்து முக்காற்புள்ளி. சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். முத்தமிழ், இயல் இசை நாடகம், முக்கணி, மா பலா வாழை என்று கூறுவோம் அல்லவா? இது போன்ற இடங்களில் இந்த முக்காற்புள்ளி வரும். அடுத்து முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். வாக்கியம் முடியும் பொழுது வரக்கூடிய புள்ளி முற்றுப்புள்ளியாகும். அடுத்து சொற்குறுக்கங்கள், அதாவது சுருக்கமாக எழுதுவோம் அல்லவா, திரு வி கா என்று, இது போன்ற இடங்களில் வரும். அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். உங்களுடைய பெயர் இன்ஷியல் என்று சொல்வோம் அல்லவா, அதனை எழுதும் பொழுது அதற்கு முன்பாக நீங்கள் போடுவீர்கள், புள்ளி போடுவீர்கள் அல்லவா, அதனை தான் நீங்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து வினாக்குறி. வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில், ஒரு வாக்கியத்தின் இறுதியில் கடைசியில் இந்த குறியீடு இட வேண்டும். வினாக்குறி இட வேண்டும். சேக்கிழார் எழுதிய நூல் எது என்று கேட்போம் அல்லவா, இந்த இடத்தில் வினா குறியீடு இட வேண்டும். அடுத்து வியப்புக்குறி. எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகள் தோன்றுகின்றனவோ அதனை வெளிப்படும் இடங்களில் எழுதும் பொழுது வியப்புக்குறி இட வேண்டும். தமிழின் இனிமைதான் என்னே என்ற வார்த்தையின் பின்னே வியப்பு குறியீடு இட வேண்டும். பயத்தின் போது பாம்பு பாம்பு என்று கூறுவோம் அல்லவா, அந்த இடத்தில் இந்த வியப்புக்குறி இட வேண்டும். அடுத்தது அவலம். வருத்தத்தோடு சொல்லும் பொழுது அந்தோ இயற்கை அழிகிறதே என்று கூறுவோம் அல்லவா, இந்த இடத்தில் அந்தோ என்பதற்கு பக்கத்திலும் இயற்கை அழிகிறதே என்ற முடிவிலும் இந்த வியப்பு குறியீடு பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். மாணவர்களே, தனி சொல் அல்லது தனி எழுத்து அல்லது இரட்டை மேற்கோள் வரும்பொழுது அதற்குள் ஒரு பொருளை விளக்கி காட்டுவதற்காக குறியிடுவோம் அல்லவா, அந்த இடத்தில் இந்த ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கரும்பலகில் பார்த்திருப்பீர்கள், எங்கேயாவது பொன்மொழிகள் அல்லது மேற்கோள்கள் எழுதும் பொழுது இரட்டை மேற்கோள்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். உதாரணத்திற்கு திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இவ்வாறு வரக்கூடிய இடங்களில் மேற்கோள் குறியிட வேண்டும். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை நிறுத்தக் குறிகளை கண்டோம். இனி அவற்றினை தொடர்ந்து உள்ள பயிற்சிகளையும் நீங்கள் செய்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.